ஒரு படம் ஒருத்தருடைய லைஃபே மாற்றிருக்கு அப்படின்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து ஆஸ்கார் அவார்ட் வின் பண்ண மாதிரி தான். அது என்ன படம் அப்படின்னா மீசையம் இருக்குது. யாரோட லைஃப்பை மாற்றுச்சு அப்படின்னா நம்ம ஐயனார் துணை சோழன். ஸோ இன்றைக்கி விஜய் அவார்ட்ஸ் போட்டுருந்தாங்க இல்லைங்களா, அதில் தான் வந்து சோழனுக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கண் கலங்கி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அவரோட அவார்டு கொடுக்குற மூமெண்ட்ஸ்லாம் வந்து. ஸோ அந்த அவார்டை கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீசை முறுக்கு மூவியில் ஆதியோட ஃப்ரெண்டாக வருவார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு சொன்னார், இந்த மாதிரி இவங்களும் இன்னொரு பையனும் வந்து என்னை பார்க்க வந்தாங்க, இந்த மாதிரி மீசை முறுக்கு படம் பார்த்துட்டு நாங்களும் சரி நம்மளால் ஸ்டெப் எடுத்தால் வி கேன் அச்சீவ் அப்படின்றதால நாங்கள் வந்தோம். அந்த படம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி நாங்கள் வந்தோம். ஸோ அது தான் நான் வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக வந்து இருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். அதை கேட்டுட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா சினிமா அப்படின்ற ஒன்றை வந்து நிறைய பேர் எங்கள் ஃபேமிலிலாம் கூட நான் சும்மா படத்தை பார்த்து நீங்கள் சினிமா பாட்டு கேட்டு குட்டிச்சோரா போ அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சோழன் வந்து இப்போ அந்த படத்தை பார்க்கல அப்படின்னா இந்த அளவுக்கு அவர் ஒரு நம்பிக்கையாக எடுத்துக்கிட்டு வந்திருப்பாரான்றது தெரில. ஸோ ஒரு படம் வந்து ஒருத்தரோட லைஃபுக்கு முன்னேற ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா பிக் சல்யூட் தான் அந்த படத்துக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதியும் வந்து ஒரு வீடியோ மாதிரி பேசியிருந்தாங்க சோழன்கிட்ட வந்து. ஏன்னா அவரோட படத்தால் அவரோட லைஃப்பை இன்ஸ்பயர் பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து முன்னேறி இருக்காருன்னா ஆதிக்கு ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான் இல்லைங்களா. அவரும் பேசியிருந்தார். ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே சோழனோட வளர்ச்சியை பார்த்து. சரி, ஓகே கைஸ், நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து என் கேரக்டரை கொஞ்சம் மாற்றிருக்கேன், திருந்திருக்கேன், இல்லை என் லைஃப்லேயும் நல்லது நடந்திருக்கு அப்படியாவது மூவிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.